அரசியல் கட்சிகளுக்கு பெயர் குறிப்பிடாமல் ஃபண்டு கொடுக்குற தேர்தல் பத்திர நடைமுறை சட்டவிரோதமானதுன்னு உச்சநீதிமன்றம் ஒருமித்த முறையில் ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் பத்திரம் அப்படின்னா என்ன? தேர்தல் பத்திரங்கள் என்னன்னா, தேர்தல் பத்திரங்கள்ங்கிறது அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்குற ஒரு ப்ராசஸ். உறுதிமொழி பத்திரம் போல இந்த ஒரு பத்திர முறையானது இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு குடிமகனும் அல்லது ஒரு நிறுவனமும் பாரத ஸ்டேட் வங்கி ஸ்டேட் பேங்க் மூலமாக அவங்க செலக்ட் பண்ண பிரான்ச்ல இருந்து அந்த பத்திரங்களை வாங்கலாம். அவங்க விரும்பும் எந்த அரசியல் கட்சிக்கும் தங்களது அடையாளத்தை கொடுக்காம இதன் மூலமாக நன்கொடை கொடுக்கலாம். இந்திய அரசு 2017 இந்த தேர்தல் பத்திர நடைமுறை திட்டத்தை அறிவிச்சது. 2018 ஜனவரி 29 அன்னைக்கு சட்டப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழே அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்கிற பத்திரங்களை ஸ்டேட் பேங்க் வெளியிடும். கேஒய்சி விவரங்கள் உள்ள வங்கி கணக்கு வைத்திருக்கும் எந்த ஒரு பர்சனுமே இந்த பத்திரங்களை வாங்க முடியும். தேர்தல் பத்திரத்தை பணம் செலுத்துபவர்கள் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த திட்டத்தின் கீழே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஒரு குறிப்பிட்ட சில கிளைகளிலிருந்து 1000 ரூபாயிலிருந்து 10,000, 1 லட்சம், 10 லட்சம், 1 கோடி வரை எந்த மதிப்பிலான தேர்தல் பத்திரங்களையும் வாங்க முடியும். தேர்தல் பத்திரங்களோட ஆயுள் காலம்ங்கிறது 15 நாள் மட்டும்தான். அதை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழே பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே நன்கொடையாக கொடுக்க முடியும். மக்களவை மற்றும் சட்டப்பேரவைகளுக்கு பதிவான வாக்குகளில் குறைந்தபட்சம் 1% வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் நன்கொடையாக கொடுக்க முடியும். இந்த திட்டத்தின் கீழே ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர் போன்ற மாதங்களில் 10 நாட்களுக்கு பத்திரங்களை வாங்க முடியும். லோக்சபா தேர்தல் நடக்கக்கூடிய வருடங்களில் மட்டும் ஒரு 30 நாட்களுக்கு மேலாக, அந்த 15 நாட்கள் 30 நாட்களாக கூட இது வெளியிடப்படலாம். அரசியல் கட்சிகளுக்கு யார் பணம் கொடுக்குறாங்கங்கிற பேர் சொல்லாமல், பெயர் குறிப்பிடாமல் நிதி கொடுக்குற இந்த தேர்தல் பத்திர நடைமுறை எலக்ட்ரல் பாண்ட் அப்படிங்கிறது ஒரு சட்டவிரோதமான ஒரு விஷயம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் அவங்க தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு இந்த வழக்கு விசாரிச்சது. தேர்தல் நடைமுறைகள் வெளிப்படையாக இருப்பதற்கு தேர்தல் நிதி தொடர்பான தகவல்கள் அவசியம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் தன்னோட தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க. தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்கு எதிராக இந்த தேர்தல் பட்டம் இருப்பதாகவும் அந்த நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. நிறுவனங்கள் அல்லது தனிநபர் அளிக்கும் நன்கொடை முழுக்க ஒரு பதில் உதவியை எதிர்பார்த்து அந்த நோக்கங்களுக்காக, தனிப்பட்ட காரணங்களுக்காக மட்டுமே இந்த தேர்தல் பத்திரங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கிறதுனால கார்ப்பரேட் நன்கொடைகள் பற்றிய தகவல்களையும் வெளியிட வேணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்குது. தேர்தல் பத்திரங்கள் வழங்குறத வங்கிகள் உடனடியாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 2019 ஏப்ரல் 12 முதல் இன்னைக்கு வரைக்கும் வாங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் குறித்த தகவல்களை தேர்தல் ஆணையத்திலும் கொடுக்கணும்னு நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் மார்ச் 13, 2024க்கு முன்னாடி தங்களோட இணையதளத்தில் வெளியிடுமாறு தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஎஸ் சந்திரசூட் இன்னும் 5 பேர் அடங்கிய இந்த அமர்வு இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்குறாங்க. ஓகே, தேர்தல் பத்திரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன? இந்த திட்டம் தொடங்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, தேர்தல் பத்திரங்கள் நாட்டில் அரசியல் கட்சிகளுக்கு நிதி கொடுக்குற, ஃபண்டிங் பண்ணுற ஒரு முறையை முறைப்படுத்துவதற்காக கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கம் சொல்லி கொண்டு வந்தாங்க. ஆனால் தேர்தல் பத்திரங்கள் மூலமாக யாரெல்லாம் நன்கொடை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ரகசியமாக வைக்கப்படுகிறது. இது கருப்பு பணத்தை, பிளாக் மணியை ஊக்குவிக்கும், பிளாக் மணி அதிகம் பண்ணும் அப்படின்னு பல வருஷமாக இந்த விஷயம் வந்ததுலேருந்தே மீண்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் தங்கள் அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் பணத்தை நன்கொடையாக கொடுக்கறதுக்காக தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற விமர்சனமும் இருக்கிறது. இந்த திட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் 2 மனு தாக்கல் பண்ணாங்க. முதல் மனு ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2018 அப்படின்னா அந்த மனுக்களில் தேர்தல் பத்திரத்தில் ஃபண்டு கொடுக்குறவங்களோட பேர் மறைக்கப்படுவது ஒரு குடிமகனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தகவல் அறியும் உரிமையை மீறுவதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. உச்சநீதிமன்றத்தின் முன்னாடி எழுப்பப்பட்ட ஒரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, இந்தியாவில் பிரான்ச் வச்சிருக்கிற வெளிநாட்டு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் இந்திய அரசியல் கட்சிகளுக்கு நிதி அமைக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தமானது கொண்டு வரப்படுகிறது. இதன் மூலமாக சர்வதேச அளவிலான நிறுவனங்கள் இந்திய அரசியலில் தங்கள் லாபிகள் செய்ய முடியும். சொந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக ஜனநாயகத்தில் கார்ப்பரேட் கல்ச்சரை கொண்டு வர முடியும். நிறுவனங்கள் தாங்கள் எந்த அரசியல் கட்சிக்கு நிதி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் தங்களோட லாப நஷ்ட கணக்கில்
தெரிவிக்க தேவையில்லை போன்ற திருத்தங்கள் எல்லாமே ரொம்ப பிரச்சனைக்குரியது அப்படின்னு சொல்லி அவங்களோட மனுக்களில் சொல்லியிருக்கிறாங்க. அரசியல் கட்சிகளுக்கான நிதியில் வெளிப்படைத்தன்மையை குறைக்கும் நிறுவனங்களுக்கு தேவையற்ற சலுகைகளை அரசியல் கட்சிகள் வழங்க நேரிடலாம் அப்படின்னும் இந்த மனுதாரர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தால் எந்த கட்சி அதிகமாக பலனடைஞ்சிருக்குங்கிறத பார்க்கலாம். 2016, 17, 2021, 22 போன்ற இடைப்பட்ட 5 ஆண்டுகளில் மொத்தம் 7 தேசிய கட்சிகள், 24 பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள் மொத்தம் 9188 கோடியை வாங்கியிருக்கிறாங்க. இந்த 9188 கோடியில் பாரதிய ஜனதா கட்சி மட்டும் 5272 கோடி, மிகப்பெரிய அளவிலான 50%க்கும் அதிகமான பணத்தை அவங்க நன்கொடையாக வாங்கியிருக்கிறாங்க. 58%. அதே காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் 952 கோடி, திரிணாமுல் காங்கிரஸ் 767 கோடி. இது எல்லாமே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக, எலக்ட்ரல் பாண்ட்ஸ் மூலமாக நிதியாக வாங்கியிருக்கிறது. தேர்தல் பத்திரங்கள் மூலமாக தேசிய கட்சிகள் பெற்ற நன்கொடைகள் கிட்டத்தட்ட 700% அதிகமாக இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் திட்டம் அதிகரிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 48% தேசிய கட்சிகளுக்கு கார்ப்பரேட் கம்பெனிகள் கொடுத்துருக்குறாங்க. இது 2019-20 காலகட்டத்தில் கொடுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை 3439 கோடி. 2021-22 காலகட்டத்தில் சட்டமன்ற தேர்தல்கள் மூலமாக நடக்கும்போது கட்சிகள் பெற்ற பணம் 2664 கோடி அப்படின்னும் விஷயங்கள் வெளிவந்திருக்குது. சரி, தேர்தல் ஆணையம் மற்றும் ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுது? 2019 உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பிரமாண பத்திரத்தில் தேர்தல் பத்திரங்கள் அரசியல் நிதியில் வெளிப்படைத்தன்மையை முடிவுக்கு கொண்டு வருகிறது. அவை இந்திய அரசியலில் செல்வாக்கு செலுத்த நினைக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகளை அவங்களுக்கு இன்னும் ஊக்குவிக்குமா இருக்கிறது அப்படின்னும் தேர்தல் ஆணையம் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே ஒரு ஷெல் நிறுவனங்கள் உருவாக்கி, லெட்டர் பேட் கம்பெனிகள் உருவாக்கி கட்சிகள் தனிப்பட்ட நபர்கள் பணத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குது. கருப்பு பணப்புழக்கத்தை, எல்லை தாண்டிய மோசடியை அதிகரிக்க தேர்தல் பத்திரங்கள் பயன்படுத்தப்படலாம் அப்படின்னும் ஆர்பிஐ பல முறை இந்த விஷயங்கள் குறித்து சொல்லியிருக்கிறது. தேர்தல் பத்திரங்களை நிதி வழங்குறது அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாத முறையாக இருக்கிறது அப்படின்னு ரிசர்வ் பேங்க்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸை பற்றி பல முறை இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. மேலும் இந்த பத்திரங்கள் யார் மூலமாக கொடுக்கப்படுறதுன்னு தெரியாதனால பண மோசடி நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஓகே, இதை பற்றி எதிர்க்கட்சிகள் என்ன சொல்கிறாங்க? இந்திய தேசிய காங்கிரஸோட தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லும்போது என்னென்னா, இந்த உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்றிருக்கிறாரு. ட்விட்டர் தளத்தில் அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் பத்திரங்கள் என்னைக்கு அறிமுகப்படுத்தப்பட்டதோ அன்னையிலிருந்தே இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு தான் காங்கிரஸ் சொல்லிட்டு இருக்குது. மேலும் 2019 தேர்தல் அறிக்கையிலும் மோடி அரசோட இந்த திட்டமானது ரத்து செய்யப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்கனவே உறுதிமொழி கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறதையும் அவங்க பின் பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றும் மோடி அரசின் திட்டம் அப்படின்னும் இவங்க ஒரு விமர்சனம் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வாக்காளர் சரிபார்க்கும் விவிபிஏடி திட்டம் இருக்கு இல்லைங்களா, வாக்காளர் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறத அவங்களே சரிபார்க்குற ஒரு திட்டம். இதையும் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து மறுத்து வருது. அதையும் உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூட தன்னோட ட்விட்டர் தளத்தில் தேர்தல் பத்திரங்கள் அரசியலமைப்புக்கு முரணானதுன்னு உச்சநீதிமன்றம் சரியாக தான் சொல்லியிருக்குது. வெளிப்படையான செயல்முறை மற்றும் நேர்மையான செயல்முறைக்கு இந்த தீர்ப்பானது உறுதி செய்யும் அப்படின்னும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார். சரி, பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபியோட தலைவரும் சட்டத்துறை அமைச்சருமான ரவிசங்கர் பிரசாத் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தின் எந்த ஒரு தீர்ப்பையும் தாங்கள் மதிக்கிறோம். மேலும் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற கருத்துக்களை எங்களோட கட்சி தீவிரமாக அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய கட்சியோட கொள்கையானது தேர்தல் நடைமுறைகளில் எல்லா விஷயங்களும் வெளிப்படையாக இருக்கணும், மேலும் கருப்பு பணத்தை ஒழிக்கணும் போன்ற விஷயங்களுக்கு அடிப்படையாக கொண்டு தான் இந்த நடைமுறைகளை கொண்டு வந்திருக்கிறோம். இந்த உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற தீர்ப்பானது 100 பக்கத்துக்கு மேலாக இருக்கிறது. அதை நாங்கள் படித்து பார்த்துட்டு நாங்கள் எங்களோட கருத்துக்கள், இறுதியான கருத்துக்களை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னும் சொல்லியிருக்கிறாங்க. ரைட், இந்த நிலையில் கிட்டத்தட்ட 58% மேலான நன்கொடையை பிஜேபி அரசாங்கம் பெற்றிருக்கிற நிலையில் இந்த தேர்தல் பத்திர நடைமுறை சட்டவிரோதமானது அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற ஒரு தீர்ப்பானது பிஜேபிக்கு மிகப்பெரிய பின்னடைவாகத்தான் மக்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றி பல பேர் பலவிதமாக விமர்சனங்கள் வைத்தாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு எந்த வகையில் முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் இனி போகத்தான் பார்க்க முடியும்.